கொஞ்ச நேரம் கிச்சனில் சேர்ந்தாப்பில் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாப்பில் நின்று வேலை செஞ்சாலே கால் பாதங்கள் எல்லாம் வலிக்குதா? இந்த பதிவு உங்களுக்கான. கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ் நின்னா வேலை வலிக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வலிக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு, பாதங்கள் மேல் பாதம் அடிப்பாதம் குதிக்காலில் ஏகமாகவே வலிச்சிட்ருக்கு, குடையிற மாதிரியோ ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரியோ வலிச்சுட்டே இருக்குது. கண்டினியூஸாக உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, எந்திரிச்சு நடந்தால் கொஞ்சம் நேரம் சேர்ந்தாப்பில் நடந்தால் வலிக்குது. இந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டே டு டே லைஃபே வந்து மிஸ்ரபிளாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த பிரச்சனை, இதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஏதாவது உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்குமா? இதுக்கு என்ன தீர்வு? முழுசாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்கள் உடல் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு வியாதியோட அறிகுறி தான், வியாதி இல்லை அப்படின்னு. அந்த வகையில் இந்த பாதம் வலி அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கிலலாம் இந்த வலியோடு நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன். என்ன பண்ணியும் இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது, நீங்கள் உணர்ந்துட்டுருக்கிறது உங்கள் பாத வலி, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறதும் உங்கள் பாத வலிக்கு. ஆனால் நாங்கள் என்ன மீன் பண்ணுறோம், அந்த பாத வலி வர்றதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு வைட்டல் ஆர்கன், அதாவது உள்ளே இருக்கிற ஒரு மேஜர் உறுப்பு, பிரதானமான உறுப்பு காரணம்னு சொல்கிறோம். அந்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ளீன்னு சொல்லப்படுற மண்ணீரல். இந்த மண்ணீரல் தான் மெயினான உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. உங்களோட மசில் லாஸுக்கும் அதுதான் பொறுப்பு, மசில் இன்க்ரீஸ் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்க்கும் அந்த உறுப்பு தான் பொறுப்பு. இந்த பாதங்கள் பிரச்சனை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான, அதாவது இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த பாதவலி. கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், முதுகு வலி, இடுப்பு வலி, மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்களெல்லாம் வலிக்கிறது, மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்களில் உள்ளே வந்து கட்டி கட்டியாக உள்ளே வந்து வீக்கங்கள் மாதிரி தெரியறது, ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி இருக்கிறது, மசில்ஸ் எல்லாம் ரீசெண்டாக ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஃப்ரீயாக இல்லை, குனிஞ்சு நிமிர முடியல, கால்களை இழுத்து நார்மலாக ஸ்ட்ரெச் பண்ணி நீட்ட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி மசில் சார்ந்த பிரச்சனைகளும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வு உங்கள் பாதவலி.